இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முட்டை பணியார குழம்பும் ஒரு கீரை கூட்டும் செய்ய போகிறோம். அதற்கு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி. இந்த வெங்காயம் பணியாரம் செய்வதற்காக முதல்ல என்ன செய்கிறோன்னா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அந்த வதக்கின வெங்காயத்தையும் முட்டையையும் போட்டு நல்லா அடித்து ஒரு பணியார குழியில் ஊற்றி பணியாரமாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அதன் பிறகு அந்த பணியாரம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இதை குழம்புல போட போகிறோம். நம்ம அந்த குழம்புக்கு கடுகு, வெந்தயம், வெங்காயம், இடித்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு தட்டி தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணுன்னா இந்த மாதிரி வரும். இந்த தக்காளியோடு சேர்த்து 2 ஸ்பூன் மல்லிப்பொடியும், காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி அதில் ஊற்ற போகிறோம். சிறிது புளி மிகச்சிறிய அளவு புளி கரைச்சி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதித்த குழம்புல இந்த வேக வைத்த பணியாரத்தை நம்ம அதில் போட்டு அது திக்னஸ் வந்த உடனே அதை நம்ம இறக்க போகிறோம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த முட்டை பணியாரத்தை நம்ம இதில் போடுறோம். நான் 2 முட்டை மட்டும் போட்டு உங்களுக்கு உதாரணத்துக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் எத்தனை முட்டைகள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தோட அளவுகளை கொஞ்சம் கூட்டி செய்யணும். கடைசியில் மல்லித்தழை தூவி இறக்கி வச்சிடும். அடுத்து கீரை கூட்டு செய்வதற்கு தேவையானது என்னென்னா, கீரையை பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு தாளிக்கிற பாத்திரத்தில் கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து வெங்காயம் வதக்கி, வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா வதக்கி அதில் இந்த கீரையையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த கீரை கூட்டுக்கு தேவையான துவரம் பருப்பை ஒரு ப்ரெஷர் பேன்லேயோ குக்கர்லேயோ போட்டு நம்ம கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து அதையும் இந்த கீரையில் சேர்க்க போகிறோம். ரொம்ப குழஞ்சி வேகாமல் ஓரளவு வெந்த உடனே அதை இறக்கி வச்சிடணும். நம்ம கீரை செய்யும்போது தீ எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் அல்லது அதுக்கு குறைவான ஃப்ளேமில் வச்சு செய்யணும். கீரை வதக்கும் போது உப்பு போடாமல் கீரையை இறக்குற சமயத்தில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு இறக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை நம்ம அதில் சேர்த்துறோம். பருப்பு வேகும் போதே அதில் ஒரு சின்ன தக்காளியும் 2 பல் பூண்டும் சேர்த்து வேக வச்சுருக்குறோம். இப்போ அது எல்லாத்தையும் அந்த கீரையில் போட்டிருக்குறோம். இந்த கீரை நல்லா வதங்கி வெந்து இறக்க போகிற சமயத்தில் இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு உப்பு போட்டு நம்ம இறக்கிடுறோம். இந்த முட்டை குழம்புக்கும் இந்த கீரை கூட்டு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு அடுத்த டிஷ்ஷில் உங்களை நான் சந்திக்கிறேன்.